ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான நாள் வந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் தான். 23rd April 2026. சாதாரண நாள் இல்லை, ஒரு சரித்திர நாளாக மாறிடுச்சு. அதில் நடந்த பிரச்சனைகள், அந்த ஜேர்னியில் நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக அப்பப்போ போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபுல் கதையும் என்ன நடந்துச்சு, எதனால் சிம்பிளாக நான் பிளான் பண்ணது இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆணுச்சு, இந்த மை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துச்சுன்றதை தான் நான் இப்போ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி இதை நான் செகண்ட் டைம் ஓட்டு போடுறேன் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு. 2021 நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அப்போ எனக்கு 20 வயசு ஒன்றுமோ. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போடுறேன். இது செகண்ட் டைம் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது. நடுவில் சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு ஒன்று போட்டிருந்தேன். அதனால் டோட்டலாக இது 3rd ஓட்டு அப்படின்ற கணக்கில் வரும். இருந்தாலும் எனக்கு ஏதோ ஃபஸ்ட் ஓட்டு மாதிரி பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த டைம். ஏன்னா நிற்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே அப்படி. ஸோ அதனால் நானும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சிட்டேன். நியோகோவில் தான் புக் பண்ணேன். இப்போது காலையில் டிக்கெட்டுக்கு புக் பண்ணிட்டேன். ஏன்னா பஸ் ஃபேர் கொஞ்சம் பார்த்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நியோகோவில் புக் பண்ணி வச்சுருந்தேன். அது என்னென்னா Thursday மார்னிங்கு ஒரு டைட் ஸ்கெட்யூல். ஏதாவது சொதப்பாதான்ற கன்ஃபியூஷனே இல்லை. நான் பாட்டுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸில் அதே டேட் அன்றைக்கி புக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அதில் ஒரு ட்விஸ்ட்டு வந்துச்சு. என்னென்னா நான் முன்னாடி நாள் ஆஃபீஸ்லேருந்தும் லேட்டாக தான் வந்தேன். அப்புறமா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் A2D மேனிஃபெஸ்டோலாம் ஃபுல்லாக போட்டிருந்தாரு. அந்த மேனிஃபெஸ்டோலாம் பார்த்துட்டு நான் நைட்டு சரியாக தூங்கலை. அதுக்கப்புறமா என்னால் பெருசாக தூங்க முடியல. அப்பப்போ எடுத்து டைம்லாம் பார்த்துட்டு இருந்தேன், ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னா வந்திருக்க பிரச்சாரத்தை பற்றி எவ்வளோ விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத. இதெல்லாம் இருக்கும் போது சரின்னு அதனால் எனக்கு 7 மணிக்கு தான் பஸ்ஸு. ஆனால் நான் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா நீட்டாக குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தாக்கா ஒரு மெசேஜ் ஃபோனுக்கு 4:36க்கு திடீர்னு பார்த்தா பஸ்ஸு கேன்சல்டு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னா அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு. உடனே என்ன பண்ணேன்னா செகண்ட் தாட்டே இல்லை, டக்குன்னு சட்டை எடுத்து மாட்டிட்டு திடீர்னு பேக்கில் என்ன எடுத்தேன் என்ன எடுக்கல எதுவுமே பார்க்கல. ஏதோ ஒன்று கடகடான்னு பேக்கை மாட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னென்னா சில்க் போர்டு போயிட்டு பஸ் ஏறலாம் அப்படின்றது. அப்போயும் லைட்டாக தான் ஃபீல் ஆனிச்சு எனக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பெங்களூர்லேருந்து சேலம் வர்றதுன்றது எவ்வளோ சிம்பிளான டாஸ்க்குன்னு. ஒசூர் வர்றதுக்கு அடுத்து பெங்களூர்லேருந்து ஒரு சிட்டிக்கு வரணுன்னா சேலம் வர்றது அவ்வளோ சிம்பிளான டாஸ்க். ஏன்னா அவ்வளோ பஸ்ஸுங்க இருக்குது, அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ஈஸியான ரோட்வேஸு 200 கிலோமீட்டர்ஸ் தான். அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் டக்குன்னு பேக்கை மாட்டிட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், கூட்டம் அதிகமாகிடும் அப்படின்னு சில்க் போர்டுக்கு போனேன். கான்ஃபிடென்ஸில் நான் பாட்டுக்கு டக்குன்னு 4:45க்கு நடக்க ஆரம்பித்தேன். ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாப் போயிட்டு சில்க் போர்டுக்கு உடனே பஸ் எடுத்துட்டேன். அது ஒரு வெளிச்சம் வந்துச்சு. ஒரு 5:55, 6 போல் ஒயிட்ஃபீல்ட்லேருந்து சில்க் போர்டு வரணும். அதனால் நான் ஒயிட்ஃபீல்ட்லேருந்து வந்துட்டேன். ஸோ வந்தோடனே நேராக பார்த்தாக்கா அவ்வளோதான், ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி பயங்கரமான கூட்டம் வந்துச்சு. என்னடா இவ்வளோ பேர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்களா, இவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்களா அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, பட் பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பார்த்தா லிட்ரலி ஒரு சேலம் பஸ்ஸை கூட காணாங்க. நானும் ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் நின்றுருப்பேன். ஆக்சுவலி அங்கே 5 நிமிஷத்துக்கு ஒரு சேலம் பஸ்ஸை பார்க்க முடியும். 3.33 இருக்கும், இந்த ஃப்ளைஓவர் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்கும், 1-to-1 தனியாக போட்டு ஒரு பஸ் இருக்கும், 3.33ல் ஏசி பஸ் ஒன்று, நார்மல் பஸ் ஒன்று, இத்தனை பஸ்ஸுங்க இருக்கும். எதுவுமே கண்ணில் படல. பார்த்தா எல்லாம் போகிற பஸ்ஸுங்களையும் அரசு போக்குவரத்து கழகம் சேலம்னு போட்டிருக்கு. ஆனால் போர்டில் விழுப்புரம் போட்டிருக்கு, கோயம்புத்தூர் போட்டிருக்கு, ஏதேதோ ஊர் போட்டிருக்கு. அங்கேருந்து தமிழ்நாடு பஸ்ஸுங்களே ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. லைக் மெஜஸ்டிக் சேட்டலைட் பிஎஸ்லேருந்து வரும். சேட்டலைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இங்கே சில்க் போர்டில் நிறுத்தி எங்களை ஏற்றிட்டு போவாங்க. பார்த்தா பஸ்ஸுங்களே ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. வர பஸ்ஸுங்களாம் சில்க் போர்டில் நிற்கவே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக பேக்கடாக போயிட்டுருக்கு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்குன்னு என்ன பண்ணேன், ரெட் பஸ்ஸே ஓப்பன் பண்ணிட்டு பேக்கப் வேறு ஏதாவது பஸ் அடுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா 8:30க்கு ஒரு பஸ்ஸு போட்டிருந்துச்சு, ப்ரைவேட் பஸ்ஸு. 750 என்னமோ டிக்கெட்டு. சேலத்துக்கு ஜென்ரலாகவே ஃபேர் 300 ரூபாய்க்குள்ளே தாங்க, 300 to 350 தான் இருக்கும். பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் பண்ண நியோகாவே 700 சில்லற தான். சரி நான் இந்த பஸ்ஸையும் எதுக்கும் பேக்கப்புக்காக புக் பண்ணலாம் அப்படின்னு புக் பண்ணேன். புக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா பொறுமையாக போர்டிங் டைம் மாறிக்கிட்டே வருது. திடீர்னு பார்த்தா 10 மணிக்கு மேலே காட்டிகிட்டு இருக்கு.
10 மணிக்கு மேலே போய் நடுவில் ரோட்டில் டிராஃபிக் ஆகி என்ன ஆகுமோ எதுவும் ஒன்றும் புரியல எனக்கு என்ன பண்ணுறதுனே. சரின்னு என்ன பண்ணேன்னா, ஓகே அடுத்து வர பஸ்ஸு எது வந்தாலும் கண்ணை மூடிட்டு ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவ்வளோ டைட்டாக வந்துட்டுருக்க பஸ்ஸில் ஒரு பஸ்ஸு மட்டும் ஸ்லோவாக நிறுத்துனாங்க. ஏதோ ரிசர்வேஷன் டிக்கெட்டை ஏற்றுறதுக்காக. எஸ்இடிசி பஸ்ஸு, மதுரை பஸ் இது. நல்ல வேலை கண்டக்டர் நல்ல மனுஷன். அவர்கிட்ட பார்த்துட்டு கேட்டதுக்கு அவர் வந்துட்டு, சீட்டெல்லாம் இல்லைப்பா, ஸ்டாண்டிங்கில் தான் வரணும் போல இருக்குது அப்படின்ட்டோன்னே, பரவாயில்ல. எனக்கு அப்போ எதுவுமே தோணல, செகண்ட் தாட்டே இல்லை. ஊருக்கு போயே தீரணும், போட்டே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால. ஏன்னா ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த ப்ரைவேட் பஸ்ஸு இப்போவே வந்து 10 மணின்னு கட்டிகிட்டு இருக்காங்க போர்டிங் டைமை. இன்னும் அப்படியே போக போக 11 மணி அப்படி கொண்டு போயிட்டு 12 மணிக்கு விட்டாங்கன்னா டைட்டாக 5 மணிக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அதுவும் பஸ் ஏதாவது இப்போ ஏதோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா பேக்கப் ஆப்ஷனே இருக்காது. 6 மணியை தாண்டிடும், ஓட்டு போட முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல. சரின்னு டக்குன்னு பஸ்ஸில் சரி ஏதோ ஒரு டிட்டர்மினேஷனில் ஏறிட்டாங்க. ஒரு ஃபயரில் வந்துட்டு டக்குன்னு ஏறி நின்றுட்டு பார்த்தா என்ன மாதிரியே நிறைய பேர் நின்றுருக்காங்க. நான் கூட பரவாயில்ல, மதுரை திண்டுக்கல் போகிறவங்களாம் நின்றுட்டே வந்துட்டுருக்காங்க. சரி ஓகே 4 மணி நேரம் தானே நின்றலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக தாங்க ஒன்றும் முடியல. அப்புறம் தரையில் உக்காந்துட்டேன். அப்படியே உட்காந்துட்டு போனேன். பஸ்ஸு ஃபுல்லாக பேக்கடாக இருக்குது, அவ்வளோ பேர் இருக்காங்க உள்ளே. எலக்ட்ரானிக் சீட்டில் நிறுத்தினா அங்கே இன்னும் நிறைய பேர் ஏறினாங்க. எப்படியோ ஏறிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு டிட்டர்மினேஷனில் வந்துட்டேன். சரின்னு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்சம் தூரம் முடியல, தரையில் தான் உட்காந்துட்டோன்னா அங்கேயும் முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஏதாவது பின்னாடி ராட்ஸ் அதெல்லாம் இதை இடிக்கிறதுனால இருக்குது. அப்புறம் வயசும் ஆகிட்டுருக்கு, ஏஜ் ஃபேக்டர்னால ஒன்றும் முடியல, டயர்டாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல மனுஷங்க மேலே பஸ்ஸில் இருந்தவங்க, அவங்க தர்மபுரி கிட்டே அவங்க ஸ்டாப்பிங்னா அவங்க இறங்கிட்டு அவங்க தான் அந்த நல்ல மனுஷங்க தான் கூப்பிட்டு மேலே பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பேர் உட்காந்துக்கோங்கன்னாங்க. 4 பேர் அப்படியே பத்தில் உட்காந்துக்கிட்டு பொறுமையாக வந்து சேர்ந்துட்டோங்க. என்றைக்குமே என் வாழ்க்கையில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 2022 பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பெங்களூர் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். நடுவில் 6 மந்த்ஸ் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக அப்போ போகல. பெங்களூர் போயிட்டு வர்றது இவ்வளோ டிஃபிகல்ட்டாக என்றைக்குமே இருந்ததில்லை. இந்த டைம் தான் ஏதோ ஒன்று ரிசர்வ் பண்ணிடுவோம், ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம், டிக்கெட்ஸ் ரெடியாக இருக்கும், அதெல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ என்னோடய பிரச்சனைகளை நான் சொல்லணும். பிரச்சனை நம்பர் 1, அழகாக ஒருத்தன் டிக்கெட்டை வந்துட்டு பஸ்ஸையே டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டான். அதுதாங்க, வேறு யாரும் இல்லை, நம்ம நியோகா தான். ஏன்னா அவங்க கஸ்டமர் தாங்க. அதனால் என்னோடய கன்சர்னை நான் சொல்லி தான் ஆகணும். திடீர்னு இவங்க பாட்டுக்கு 4:30 வந்துட்டு காலையில் 4:30 வந்து கேன்சல்டு அப்படின்னு பண்ணாங்க. அதுக்கடுத்து எனக்கு ஆப்ஷனே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பேசாமல் பைக் எடுத்துகிட்டு வரலாம் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பைக்கில் வந்துட்டு ஒரு சின்ன கிளச்சு ப்ராப்ளம் இருக்குது. இது 200 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓட்டிகிட்டு வந்தேன்னா கிளச்சு வீணாகிடும், வண்டி ஏதாவது டேமேஜ் ஆகிடும். அதனால தான் யோசிச்சுட்டு சரி வேணாம், அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம், பஸ்ஸே முதல்ல ட்ரை பண்ணுவோம். அதோட அடிஷ்னலி நான் தூங்கவும் இல்லை. ஒழுங்காக தூங்கியிருந்தேன்னா கூட ஏதாவது கான்ஃபிடென்ட்டாக ஏதாவது முடிவு எடுக்கலாம். தூங்கவும் இல்லை. சரி வேறு எதுவுமே இல்லைன்னா அதான் பேக்கப் ஆப்ஷன் நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, சேலம் தானே எப்படியும் போயிட முடியும் அப்படின்ட்டு. நான் கூட பரவாயில்லங்க. அங்கே வந்து சில்க் போர்டில் இன்னும் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் எப்போ போனாங்க, எப்படி ரீச் ஆனாங்க, போய் ஓட்டு போட்டாங்களா போடலையா எதுவுமே தெரியல. ஆக்சுவலி எனக்கு பெங்களூரோட நைட்டு கதையை கேட்டப்பயே கொஞ்சம் த்ரெட்டனிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நைட்டும் நடந்திருக்கு பெங்களூரில். சரியான பஸ்ஸஸ் கிடைக்கல, எல்லாத்தாலையும் போட் பண்ண முடியல, சில்க் போர்டு ஃபுல்லாக ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு அப்படின்றத நானும் கேள்விப்பட்டேன். சரி நைட்டெல்லாம் போயிருப்பாங்க, காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி காலையிலன்னு புக் பண்ணேன். அடிஷ்னலி ஒர்க்கும் வந்துச்சு ஃபுல்லாக. அது எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வர முடியும் அப்படின்றதுனால பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. சரி இன்னும் ஒரு வழியாக சேலத்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்ட போட்டாச்சு. என்னோடய பிரச்சனை நம்பர் 1 என்னென்னா பஸ்ஸு கேன்சல் ஆனது தான். பிரச்சனை நம்பர் 2 அது என்னோடய தப்பு தான். நான் ஒழுங்காக தூங்காமல் இருந்தது. ஒழுங்காக தூங்கியிருந்தேன்னா கூட ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நான் பைக்கையாவது ஓட்டிகிட்டு வந்திருக்கலாம் தைரியமாக. பிரச்சனை நம்பர் 3 இது தாங்க முக்கியமான பிரச்சனை. நைட்டும் கொஞ்சம் வேலை லேட்டாக பண்ணதுனால டின்னர் நான் சாப்பிடவே இல்லை. அப்போ காலையில் இவங்க சொன்னாங்கன்றதுனால பிஸ்கெட் பாக்கெட் 2 வாங்கி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டே வரல, நான் விட்டுட்டே வந்துட்டேன். திடீர்னு பஸ்ஸு கேன்சல் ஆனதை பார்த்துட்டு டக்குன்னு வரணுன்றதுக்காக. இதுதான் 3வது பிரச்சனை, மெயினாக சாப்பிடல. 4வது பிரச்சனை ஒழுங்காக தண்ணியும் குடிக்கல. நான் டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. என்ன 4 மணி நேரம் ஜேர்னி தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தா
காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் எதுவுமே சாப்பிடல. பட் ஸ்டில் 4 மணிக்கு எந்திரிச்சிருந்தேன். 4 மணிலேருந்து நான் இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அத்தனை மணி நேரம் நான் வந்து சாப்பிடல, எதுவும் பண்ணல. ஒரு பக்கம் பசி மயக்கம் வேறு, ஒரு பக்கம் ஒரு மாதிரி எனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டு பெருசாக தண்ணியும் நான் ஒழுங்காக குடிக்கல. ஒரு மாதிரி உதடெல்லாம் வறண்டு, ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பெங்களூர் இப்போ பயங்கர சூடாக இருக்குன்னு. அவ்வளோ வெயிலில் அது அப்புறம் வர வழி ஃபுல்லாக நம்ம சேலம் எப்போவுமே வெயில் தானே. வெயில் ஃபுல்லாக ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு அப்பா ரெடியாக இருந்தார், காரில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. டக்குன்னு போயிட்டு நான் ஒன்றும் இல்லை, உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பூத்துக்கு போய் மையம் வாங்கியாச்சு. இப்போதான் தோணுச்சு, இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு. இடையில எங்கள் அப்பா கூட கேட்டார், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரணும் அப்படின்றதுக்கு கேட்டாங்க. சீரியஸாகவே கேட்டாங்க எங்கள் அப்பா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ டயர்டாகிற அளவுக்கு ஏன் வரணும்? சிம்பிளான விஷயம் தான் சேலத்துக்கு வருது, மற்ற டைமில் எதுவும் பீக்காக இருக்க போதில்லை. ஆனால் எலெக்ஷன் டைமில் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுன்றதை வந்து கேட்டாங்க. பெருசாக எனக்கு பதில் சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க. இது நம்ம ஊர், நம்ம நாடு, நமக்காக நம்ம தான் வந்துட்டு பண்ணி ஆகணும். நம்மளோட கடமை அது, கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆனால் அவ்வளோ டைட்டான சுச்சுவேஷன், அவ்வளோ இதாக இருந்தோம், எனக்கு ஒரு நிமிஷம் கூட பேக் அடிக்கணும்னு தோணல. முக்கியமான காரணம் என்னென்னா, நான் மட்டும் இல்லைங்க, சுற்றி இருந்த எல்லாத்தோட எனர்ஜியும் அந்த லெவலில் இருந்துச்சு. எல்லா ஏஜ் குரூப்பில் இருந்தவங்களும் இருந்தாங்க. லிட்ரலி 18 வயசுலேருந்து ஒரு 50, 60s இருக்கவங்கலேருந்து எல்லாருமே சில்க் போர்டில் இருந்தாங்க. பஸ்ஸே இல்லை, ரிசர்வ் பண்ண பஸ்ஸுங்களும் கிடைக்கல, எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டியும் கண்டிப்பாக போவேன் அப்படின்றதுனால நேராக நின்றுட்டு இருந்திருக்காங்க அத்தனை பேர். நான் போனதுக்கப்புறமும் பார்த்தேங்க, அவ்வளோ பெரிய க்ரௌட் நின்றுட்டு இருந்துச்சு. மத்தியானம் வரைக்குமே நின்றுட்டு இருந்துச்சு. கடைசி நேரம் வரைக்குமே ஹோப்பை விடாமல் நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரே மேஜிக்கில் இருந்துச்சு. அதோட பஸ்ஸு ஏறினதுக்கப்புறம் பஸ்ஸுலேயும் க்ரௌடுன்னு தானே சொன்னேன். பஸ்ஸு ஃபுல்லாக இருக்க க்ரௌட்லேயும் அப்படி தான். அவங்களுக்குள்ள தான் ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நகர்ந்து அப்படியே ஃப்ளோரில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அது ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. கஷ்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது தான். அவங்கவுங்களுக்கு இன்னும் மதுரை போகிறவரெலாம் நின்றுட்டுருக்காருன்னா இன்னும் 4 hours ஆகும் சேலத்துலேருந்து. அவரோட டிட்டர்மினேஷன் லெவல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்றதான் எனக்கு தோணுச்சு. அந்த பாசிட்டிவிட்டியில் தான் நானும் போனேன். மக்கள் அவ்வளோ ஃபைனாக இருக்காங்க, இது முக்கியன்றது எல்லாத்துக்கும் தெரியுது. நானே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, நமக்கு வந்துட்டு 73%, 74% தான் போல் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் வந்து ஓட்டே போடுறதில்ல. எவ்வளோ டிசிஷன் அதனால் மாறும், நம்ம தான் பெஸ்ட்டை ட்ரை பண்ணி ஓட்டு அதிகமாக போடணும் அப்படின்றதுக்காக தான் யோசித்தேன். இவ்வளோ சொல்லிவிட்டு போடாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணி எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் வீட்டுக்கு. ஆனால் அதே மாதிரி தான் மக்களும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சந்தோஷம்தான், 84% நமக்கு வந்திருக்குன்றது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயந்தான். ஆனால் அங்கே வந்து இன்னும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் வந்து அவங்க எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். அதை விடுங்க, நியூஸில் வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது சென்னை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் கூட இங்கே இருக்க பஸ்ஸெல்லாம் கட் பண்ணிட்டு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் தான் எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க, பெங்களூரை விட்டுட்டு அங்கே இருப்பாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அங்கே அதை விட மோசமான நிலமைங்க. கோயம்புத்தூர்லாம் 20 hours ட்ராவல் பண்ணியிருக்காங்களாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அதான் மாதிரி இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இப்படியும் ஒன்று ஓட்டு போட்டாச்சு. இவ்வளோ கஷ்டமும் இவ்வளோ இதுவும் இவ்வளோ போராட்டமும் எல்லாம் ஒருத்ததுக்காக தான். இந்த நடுவில் இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங்கை வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ இது வழியால் வாடிய கூட்டமடா, ஒரு முடிவில்லா போராட்டமடா, இது கூடி சேர்ந்த கூட்டமில்ல தானாக சேர்ந்த கூட்டமடா அப்படின்ட்டு. தானாக சேர்ந்த கூட்டம் படத்தோட பாட்டு தான், அனிருத்தோட சாங்கு. அதை லிட்ரலி ப்ரூவ் பண்ணிட்டாங்கங்க எல்லாருமே. எல்லாரும் தெரில, நான் பார்த்தது பெங்களூர் தாங்க. ஆனால் சென்னையோட விஷுவல்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னதெல்லாம் கேட்கும்போது அதை விட மேடாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. லாரியில் கிடச்ச எல்லா வண்டிங்களில் டெம்போங்கள்லாம் ஏறி உக்காந்துட்டு எப்படியோ வீடு வந்து சேர்ந்தோன்னு ஓட்டு போகணுன்னு சொல்லி
அவ்வளோ நேரம் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. 20 ஹவர்ஸுக்கு மேலேன்றது வந்து தெரியல. சீரியஸ்லி கவர்மெண்ட் இதை கொஞ்சம் திங்க் பண்ணணும். போன டைம் எலெக்ஷன்லாம் வந்தப்ப பெருசாக எதுவும் இதெல்லாம் தோணல. நடுவில் எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. அப்பயும் இன்னும் பெரிய டிஃபிகல்ட்டியாக எதுவும் தோணல. போன எலெக்ஷன் அப்போ நான் ஊரில் தான் வந்தேன். எனக்கு இங்கேருந்து இன்னும் இது ஒரு 2 கிலோமீட்டரும் நம்ம தான் என்னோடய பூத்து ஈஸியாக போயிட்டேன். வெளியூரில் இல்லை. எம்பி எலெக்ஷன் அப்போ வெளியூரில் இருந்தேன். அப்போ கூட ஏதோ நிறைய பஸ்ஸுங்கெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இது சீரியஸாகவே கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு இஷ்யூ தாங்க. அடுத்து இன்னும் தீபாவளி, பொங்கல், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன நடக்குன்றது ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸாக தான் இருக்குது. கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக தான் இருக்குது. வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்லாம் ரெடி பண்ணணும். காரு, பைக்கு எல்லாத்தையுமே இனிமேல் அப் டு டேட் ரெடியாக வச்சுருந்தா தான் வந்து நம்மளால் சர்வை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது இல்லைனா இது அப்படின்ற மாதிரி. எனிவேஸ், எப்படியோ ஒன்று நம்ம மனசில் நினச்சது நடந்தாச்சு. இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ விஷயம் எல்லாமே அண்ணா ஒரு ஆளுக்காக தானா? நீ எல்லாத்தையும் மாற்றுவேன்ற நம்பிக்கையில் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே பண்ணியிருக்கோம். உன் மேலே எனக்கு இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். மே 4ஆம் தேதி தான் நமக்கு என்ன விஷயம் அப்படின்றது வந்துட்டு தெரிய வரும். பட் ஒரு பக்கம் எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன்ற என்னோடய டிட்டர்மினேஷன் நினச்சி சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இப்படி நிறையா பேர்த்தால் வரவே முடியாமல் இருக்கேன்ற கவலை, வருத்தமும் இருக்குது. பட் எனிவேஸ், நம்ம இன்னும் பெட்டராக பிளான் பண்ணோம். இன்னும் நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இதுதாங்க முன்கதை சுருக்கம். நான் எப்படி ஓட்டு போட்டேன், எல்லாமே இந்த ஜேர்னி வந்துட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக தெரியலாம். என்னடா ஒரு சேலத்துலேருந்து வந்ததை வந்துட்டு இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணுறன்ற மாதிரி. பட் ஸ்டில் நாங்கள் அது சேலஞ்ச் இருந்து ஃபேஸ் பண்ணப்போ தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து அவ்வளோ சிம்பிளாக இல்லை. பட் என்னை விட எல்லாருமே ரொம்ப பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சுது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த ஒரு விரல் புதைச்சி இன்னும் மாற்றத்தை உண்டாக்குதுன்றதை நம்ம திரும்பி இருந்து பார்ப்போம். சும்மா சொல்லங்க அந்த பாட்டை, சும்மா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தேன். உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரை உடல் ரத்த துளியே வருவேன் உன் பக்கத்துணையேன்னு வந்துட்டேன் நான். அதே மாதிரியே எல்லாருமே வந்திருக்காங்க. இதுக்கு மேலே நடக்க வேண்டியது அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். பார்ப்போம். நம்ம முடிவை சொல்லியாச்சு, ஆண்டவனோட முடிவு என்னன்றதை பார்ப்போம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.